வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் நான் என்னோட மாடி தோட்டத்தோட அப்டேட்ஸ் காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் நானும் என் பையனும் அறுவடையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரெட் டொமேட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளிகளை எல்லா செடியிலேருந்தும் பறிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப வேகமாக பிடுங்கி ஒரு 2-3 செடியை டேமேஜே பண்ணிட்டாரு. அதனால் நான் சொன்னேன், கண்ணா கொஞ்சம் நிதானமாக பறிங்க, இல்லைன்னா செடி மொத்தமாக போயிடும், அப்புறம் ரெட் டொமேட்டோஸ் வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அப்படி இப்படின்னு பார்த்து, சரி ஓகே அம்மா பொறுமையாக பறிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பொறுமையாக பறிக்க ஆரம்பித்தார். பொறுமையாக பறித்தா அவர் குட்டி குட்டி கைகளால் பறிக்க முடியல. ஆனாலும் நான் தான் பறிப்பேன் அப்படின்னு ஒரே ஆடம். அது ஓகேப்பா, நீ பறிக்கிறது நீ பறி, நான் வேறு செடியில் பறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பறிக்க விட்டுட்டேன். அண்ட் கொத்து கொத்தாக காய்ச்சிருந்தது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இந்த மாதிரி நிறைய அப்படியே கொத்து கொத்தாக காய்ச்சது. நிறைய வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன், இந்த மாதிரி காய்க்கிறது சூப்பராக இருக்கும். சரி அப்படியே கொத்தாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன்னா சிஸ்ஸரோட கட் பண்ணி எடுத்துட்டேன். பறிக்காமல் ஒரு காயாக பறிக்காமல் அப்படியே சிஸ்ஸரோட கட் பண்ணி அறுவடை பண்ணிக்கிட்டேன். அண்ட் நிறையா ரெட்டாக பழுக்காததும் இருக்குது. ஒரு கொஞ்சம் அதாவது ஆரஞ்சாக இருக்கிறதையும் நான் பறித்து எடுத்துட்டேன். ஏன்னா வெயில் அதிகமாக செடி வாடிடுது, ஃபுல்லாக வெடிக்க ஆரம்பிச்சிடுது. காய்கையே வெயிலின் காரணமாக வெடிச்சிடுது. அதனால ஃபுல்லாக அறுவடை பண்ணி முடிச்சிட்டோம். இது ஈவினிங் 7 மணிக்கு அப்படி தான் பூக்கும். இது நாங்கள் அந்தி மல்லி அப்படின்னு சொல்லுவோம். இதனோட பேர் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சா, இல்லை நீங்கள் வேறு என்ன பேர் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். அண்ட் மற்ற செடிகள் எல்லாமே நல்லா வளர்ந்துட்டுருக்கு. மைக்ரோ கிரீன்ஸ் எப்போவுமே வளர்க்குறது தான், ஆனால் வீடியோ போடுறதில்ல, ஜஸ்ட் அப்படி சும்மா வளர்ந்துருக்கு. மற்ற காய்கள் எல்லாம் வந்திருக்கு. அண்ட் கத்திரிக்காய் சுத்தமாக காய்க்கவே மாட்டேங்குது, ஆனால் ஃபுல்லாக பூ இருக்குது. எதனாலன்னு எனக்கு தெரியல. கட் பண்ணி விட்ட காராமணிலையும் மறுபடியும் பூ வந்திருக்கு. ஒரு சில செடி செத்து போச்சு, காஞ்சி போச்சு. ஆனால் ஒரு 2-3 மட்டும் நல்லா மறுபடியும் துளிர்த்து வந்திருந்தது. அதில் பூ வந்தது. அண்ட் சுரைக்காய்கள் 2 வெரைட்டி இருந்தது. 2 வெரைட்டியும் விதைக்காக விட்டுருந்தேன். அது நல்லா ஃபுல்லாக காஞ்சி போச்சு. ஸோ விதையை எடுத்துட்டேன் நெக்ஸ்ட் சீசனுக்காக. அண்ட் ஃபுல்லாக மாடி தோட்டத்தில் இருந்த தக்காளிகள் அறுவடை பண்ணிக்கிட்டோம். இது இனியோட மாடி அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.